வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +2 கெமிஸ்ட்ரியில் 3rd யூனிட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஹாலஜன் ஃபேமிலி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, அதனுடைய கண்டினியூட்டியாக அசிடிட்டி தன்மை எப்படி இருக்குது, அண்டு ஆக்சைட்ஸ் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸுடைய ஆக்சைட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்து முடிச்சிருக்கோம். நவ் திஸ் லேர்ன் அபவுட் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். அந்த ஹாலஜன்ஸ் காம்பவுண்ட்ஸ்க்கு இடையே ரியாக்ஷன் நடந்து ஒரு நியூ காம்பவுண்ட்ஸை உருவாக்க போகுது. அதை நம்ம இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஈச் ஹாலஜன்ஸ் கம்பைன் வித் அதர் ஹாலஜன்ஸ். ஈச் ஹாலஜன் மீன்ஸ் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இவங்களில் ஒவ்வொரு ஹாலஜன்ஸும் த ஈச் ஹாலைன்ஸ் கம்பைன் வித் அதர் ஹாலஜன்ஸ், மற்ற ஹாலஜனோடு என்ன பண்ணுது, சேர போகுது. அப்படி சேர்ந்து டு ஃபார்ம் எ series of compounds called inter-halogen compounds. Very important ஒரு questions. How to formations of inter-halogen compounds. First of all, நம்ம ஹாலஜன்ஸ் என்னென்ன இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இவங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஈச் ஹாலஜன்ஸ் ஒவ்வொரு ஹாலஜன்ஸும் மற்ற ஹாலஜன்ஸோட ரியாக்ட் பண்ணி நமக்கு ஒரு புதிய ஒரு காம்பவுண்ட்ஸை கொடுக்குறாரு. அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் இன்டர் ஹாலஜன்ஸ் காம்பவுண்ட்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எப்படி இது உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, சென்ட்ரல் ஆட்டம் வில் பி லார்ஜர் ஒன். அதாவது ஒரு ஹாலஜனும் இன்னொரு ஹாலஜனும் கம்பைன்ட் ஆகும்பொழுது ஒரு சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவர் யாராக இருக்கணும் அப்படின்னா லார்ஜர், அதாவது சைஸில் அவர் பெருசாக இருக்கணும். அப்படி இருக்கிறவர் தான் எப்படி இருக்கணும், சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். செகண்ட் பாயிண்ட், இட் கேன் பி ஃபார்ம்டு ஒன்லி பிட்வீன் டூ ஹாலஜன்ஸ். அது எப்படி நடக்கணும், ரெண்டு ஹாலஜனுக்கு இடையில் நடக்கணும். அதாவது ஒரு குளோரின் அப்படின்னா ஒரு ஃப்ளூரின் கூட அது என்ன பண்ணணும், கம்பைன்ட் வச்சுக்கணும். குளோரின் இதில் யார் சைஸு பெருசு, குளோரின் சைஸு பெருசு இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டூ ஹாலஜன்ஸ் பிட்வீன். அப்போ ஃப்ளூரினுக்கும் அதாவது குளோரினுக்கும் ஃப்ளூரினுக்கும் இடையில் தான் அந்த என்னது காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். டூ ஹாலஜன்ஸ் அண்ட் நாட் மோர் தென், அதுக்கு மேலே நடக்கக்கூடாது. அதாவது குளோரின் சென்ட்ரல் ஆட்டமாக இருந்துட்டு ஃப்ளூரின் கூடயும் அண்டு புரோமின் கூட இவங்க கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் ரியாக்ஷனை நடக்கூடாது. அதாவது டூ ஹாலஜன் அண்ட் நாட் மோர் தென் டூ ஹாலஜன்ஸ். ஸோ இதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ளூரின் cannot act as central atom being the smallest one. என்ன பண்ணுறது, ஃப்ளூரின் இருக்கிறதுலே சைஸ் சின்னது. அது என்ன பண்ணாது அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது ஸ்மாலஸ்ட். அந்த ஹாலஜன்ஸ்லேயே இது ஒரு ஸ்மாலஸ்ட். அண்ட் தென் டியூ டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வித் ஸ்மால் சைஸ் ஃப்ளூரின். சரி, அது மட்டும் இல்லை, இது என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ளூரினுக்கு இருக்கிறதுலே அதிகம். ஸோ இது ரெண்டு ரீசன். அது சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு, அதாவது சென்ட்ரல் ஆட்டமாக ஆக்ட் பண்ணாததுக்கு ரெண்டு ரீசன்ஸ்.
and helps the central atom to attain high coordination number. சரி, இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னா அதிகமாக இருக்குது. they undergo the auto ionization. சரி, இதை நம்ம இந்த 5th பாயிண்ட்டை லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸு எப்படி எப்படிலாம் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இந்த பீரியாடிக் டேபிளில் going to bottom, டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே வர வர இது சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சைஸ் இன்க்ரீசஸ். சைஸ் எப்படி இருக்குது? இன்க்ரீசஸ். சைஸ் வந்து எப்படி இருக்குது? இன்க்ரீசஸ். சைஸ் இன்க்ரீசஸ், பட் அயானிசேஷன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னது? டிக்ரீசஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். அப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம்? ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். சைஸ் வந்து சின்னது, மேலேருந்து கீழே வர வர சைஸ் வந்து ரொம்ப பெருசாகுது இல்லையா? சரி, நாம் என்ன சொன்னோம்? சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி? அதுக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்கும். சைஸ் வந்து பெருசாக இருக்கும். எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஃப்ளூரினுக்கும் குளோரினுக்கும் இடையில் என்ன நடக்குது? குளோரின் சென்ட்ரல் ஆட்டமாக இருந்துக்கிட்டு ஃப்ளூரின் அது கூட ரியாக்ட் பண்ணணும். ஒரு காம்பவுண்ட்ஸ் ஏபி டைப். அதில் என்னென்ன டைப் இருக்குன்னா ஏபி டைப், AB3 டைப், AB5 டைப்ஸ், AB7 டைப்ஸ். ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்கிறாங்க? சரி, இந்த குளோரின் ஃப்ளூரினோட ரியாக்ட் பண்ணிவிட்டு என்னது? ClF, ஒன் ஆஃப் தி இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த புரோமின் என்ன பண்ணுது? ஃப்ளூரினோட சைஸ் பெருசு இல்லையா? ஃப்ளூரின் இருக்கிறதுலே சின்னது. புரோமின் ஃப்ளூரினோட ரியாக்ட் பண்ணிவிட்டு BRF ஒரு காம்பவுண்ட்ஸ். இந்த அயோடின் ஃப்ளூரினோட ரியாக்ட் பண்ணிவிட்டு IF இன்ட்டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் AB டைப். அடுத்தது என்ன பண்ணிட்டேன்? ஃப்ளூரின் கூட எல்லாத்தையும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது குளோரின் எடுத்துக்கிட்டேன். அப்போ குளோரின் இருக்கிறதுலையே எதில்? குளோரின், புரோமின், அயோடின், இந்த 3 பேர்த்தில் குளோரின் எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? புரோமின் அட்டாமிக் சைஸ் பெருசு, அதை சென்ட்ரல் ஆட்டமாக வச்சுக்கிட்டு குளோரினோட ரியாக்ட் பண்ணலாம், BrCl. அடுத்தது அது அயோடின் பெருசு, அயோடின் குளோரினோடு சேர்ந்து ICl ஒரு காம்பவுண்டை உண்டு பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது புரோமினுக்கு வரும். அப்போ புரோமினையும் அயோடினையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ அயோடின் பெருசு, அயோடின் வந்து பெருசு, புரோமின் சின்னது. அப்போ அயோடினும் புரோமினும் என்ன பண்ணோம்? ஒரு காம்பவுண்ட்ஸை உண்டு பண்ணுறாரு. இது AB டைப். AB3 டைப்பில் ClF3, BrF3, IF3, ICl3. ஸோ இந்த மாதிரி என்னது இங்கே? அதாவது ஃப்ளூரின், குளோரின், ஃப்ளூரின் 2 ஹாலஜன்ஸ் தான். அப்போ ஃப்ளூரின் மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்? எத்தனை நாளும் நம்ம அது கூட ரியாக்ட் பண்ணலாம். பட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? ஒன்லி 2 ஹாலஜன்ஸ் சொன்னோம். இப்போ இங்கே 3 ஹாலஜன்ஸ் இருக்கே சார், இங்கே 3, இங்கே 4 ஹாலஜன்ஸ் இருக்கே சார், அது கணக்கு இல்லை. குளோரின், ஃப்ளூரின் இந்த 2 ஹாலஜன்ஸ் தான் ரியாக்ட் பண்ணும். ஃப்ளூரின் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இது எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், சேம். பட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட் எப்படி இருக்குன்னா 2 டைப்ஸ் தான் இருக்கும். BrF3, IF3, ClF3 இது AB3 டைப்ஸ். அண்ட் தென் AB5 டைப்ஸில் IF5, BrF5. அண்ட் தென் AB7 டைப்ஸில் IF7 ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது. சரி, இங்கே கீழே AB டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னா லீனியர். அதனுடைய ஷேப் எப்படி இருக்குது? லீனியர் ஷேப்பு. AB3 டைப்ஸினுடைய ஷேப் வந்து T ஷேப்டு. எப்படி இருக்குது? T ஷேப்டாக இருக்குது. AB5 அவங்களுடைய ஷேப் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் பிரமிடல். AB5 என்னது? ஸ்கொயர் பிரமிடல். AB7 டைப்ஸ் பாருங்கள், அது வந்து பென்டாகோனல் பைபிரமிடல். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ் இது, ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. பென்டாகோனல் பைபிரமிடல். சரி, இவருடைய ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா AB டைப்பினுடைய ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்குன்னா
sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷன். இதில் ஹைபிரிடைசேஷனில் லோன் பேர் எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபடாத ஜோடி எலக்ட்ரான்கள் எவ்வளோ இருக்குன்னா 1 இருக்கும். இங்கே பாண்ட் பேர் எப்படி இருக்குன்னா 3 பாண்ட் பேர் இருக்கும். இங்கே sp3d டைப்பில் sp3d டைப்பில் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது ab3 டைப்பில் sp3d ஹைபிரிடைசேஷன் அது sp3d. ஸோ இதனுடைய என்னது லோன் பேர் வந்து 3 இருக்கும், பாண்ட் பேர் வந்து 2 இருக்கும். இங்கே அந்த மாதிரி sp3d2 என்னது ab5 டைப்ஸுங்கிறது sp3d2. ab7 பாருங்கள் sp3d3. இந்த ஹைபிரிடைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர் அதாவது அவருடைய ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் புக்கில் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் இதை என்ன பண்ணுறேன், இது கூட கனெக்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். சரி, நெக்ஸ்ட் கோயிங் டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்துடுவோம். நம்ம 5th ப்ராப்பர்ட்டிஸில் விட்டுருக்கோம். தே கேன் அண்டர்கோ ஆட்டோ அயானைசேஷன் சொல்லியிருக்கோம். ஆட்டோ அயானைசேஷன் அதாவது அயோடினும் குளோரினும் சேர்ந்து என்ன உருவாகிருக்கு அப்படின்னா அயானைஸாக மாறி இருக்கு. ICl2 மைனஸ் I ப்ளஸ்ஸு ICl2 மைனஸ் இது மாதிரி அயான்ஸாக பிரிஞ்சிருக்காரு பாருங்கள். ICl3 எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா ICl2 ப்ளஸ்ஸு ப்ளஸ் ICl4 மைனஸ் அப்படி பிரிஞ்சிருக்கு. சரி, இந்த லாஸ்ட் பாயிண்ட் தேர் ஆர் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரி, இது அல்கலைஸோட இந்த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அல்கலைஸோட என்னவா ஃபார்ம் பண்ணியிருக்கு, அல்கலைஸோட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா BrF5 அதாவது AB5 டைப்ஸு அதில் ஒரு இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸு ஒரு அல்கலை சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்கலைஸோடு ரியாக்ட் பண்ணும்பொழுது இங்கே இந்த F வந்து அயான்ஸாக மாறி இருக்கு. இந்த புரோமின் ஆக்சிடைஸ் ஆகிட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா BrO3 மைனஸ் புரோமேட் அயான்ஸாக மாறி இருக்கு. அடுத்தது ICl. ஸோ இவர் யார் AB டைப்பில் வரார். இவர் அல்கலைஸோடு ரியாக்ட் பண்ணிவிட்டு Cl மைனஸ் ஆகவும் இந்த அயோடின் ஆக்சிடைஸ் நடந்து என்ன இருக்குது OI மைனஸ் ஹைப்போ அயோடைட் அயான்ஸாக மாறி இருக்கு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. உங்களுக்கு இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் எப்படி உருவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஷேப்பு ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்டர் ஹேலஜன்ஸ் டைப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.